மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குடும்பங்கள் மறைஞ்சு உறவுகளே இப்போ மறையக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தினுடைய வேகத்திலையும் என்விரான்மெண்டல் சேஞ்சிலையும் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? யாரையும் பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க ஊர்ல இப்படி பார்த்துட்டு தானே போவோம் ஒருத்தர் இவனுங்க ஒருத்தர் பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் யாராவது காக்கா வலிப்பு வந்திருக்கும், படுத்திருப்பாங்க, அப்புறம் மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க, எவனும் கேரே பண்ண மாட்டாங்க. இந்த உறவு முறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலகல்கள், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போறது, இதனுடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, மாற்றமே அழிவு மாதிரி தான் இருக்கும். ஒரு வீட்டில் அண்ணன் இறந்து போயிட்டாரு, அண்ணியும் அவங்க பெற்ற 5 பிள்ளைகளையும் வச்சு ஒருத்தன் வளர்க்கணும்னா, வளர்த்து கட்டி கொடுத்தான்னா என்னங்க தியாகம்? என்னென்னமோ பேசுறமே நாட்டில் தியாகங்களை. சுள்ளி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு முகத்திலே மச்சான், யாரும் பொண்ணு கேட்டு வரல. இந்த அம்மாவே அண்ணன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து இறந்துருச்சு. அப்படி ஒரு மதர் தெரசாவெல்லாம் வீட்டுக்கு வீடு இருந்தாங்க. இன்னைக்கு இல்லை அதெல்லாம். அந்த அண்ணிங்கிற அந்த ஒரு உறவு முறை பத்தி சொல்லுங்க. அதனுடைய முக்கியத்துவம் எப்படி? அண்ணிங்கிறது அன்னைக்கு சமம். அன்னைக்கு சமம். அந்த கூட்டு குடும்பங்கள் கலாச்சாரம் குறைஞ்சு தனி குடுத்தனமா வந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப தனி குடுத்தனம்லாம் போய் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒரு நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப திருமணத்தப்பதான் இவர் தாண்டா உன் தாய் மாமன், இவர் தாண்டா உன் சித்தப்பா, இதுதான் உந்த சித்தி, அங்க இருக்காங்கல்ல இவங்க, அப்படிங்கிற அறிமுகத்துக்கான விஷயமே இந்த சுப நிகழ்ச்சிகள்ல தான் நடக்குது. அப்போ குடும்பங்கள் மறைஞ்சு உறவுகளே இப்போ மறையக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தினுடைய வேகத்திலையும் என்விரான்மெண்டல் சேஞ்சிலையும் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அது எனக்கு என்ன பொறுத்தவரையில் எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் சம்மரில் போயிடுவோம். 54, 55, 56, 57 வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் போனால் அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்துருச்சு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கெல்லாம் போகலை. அதுக்கப்புறம் போனோம். போய் கடைசியாக ஒரு 2-3 வருஷம் போனோம். மெட்ராஸ்லேருந்து கேக் வாங்கிட்டு வருவாங்க. கேக்கெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா எங்கே இருக்குன்னு அது கேக்கெல்லாம் பார்த்தா, இத்தனைக்கும் மெட்ராஸில் பர்சுவாகத்தில் தான் வாங்கியிருப்பாங்க, மெக்டோனல்ட்லேயே வாங்கியிருப்பாங்க. பர்சுவாகத்தில் வாங்கின கேக்கே எங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்புறம் கோழி அடிக்கிறது, நொங்கு சாப்பிட்றது, அப்புறம் வேட்டைக்கு போகிறது, இதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்படியே சும்மா ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அது ஒரு அந்த கோடை விடுமுறை தான் கொண்டாட்டம். ஐயோ கொண்டாட்டம், லீவ் வேற, ஸ்கூல் இல்லைங்கிறதானே. அதான் ராஜாஜி சொல்லுவார், ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் சோகமாக போகிறாங்க, ஸ்கூல் விட்டு மணி அடித்தவொன்னே 5 மணிக்கு ஒரே ஹாப்பியாக ஜெயிலேருந்து வெளியே வந்த மாதிரி போகிறாங்க. சம்திங் ராங் இன் தேர் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னார். ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் சோகமாக தான் போகிறாங்க, பள்ளிக்கூடம் விட்ட ஒன்று ஜெயிலேருந்து வெளியே வர்ற மாதிரி. அதுபோல் நாங்கள்லாம் வந்து இந்த 1 மாதமும் அங்கே போய் 30 நாள், எங்கள் சித்தியெல்லாம் 2ஆம் தேதி வந்துடுவாங்க. 1ஆம் தேதி மே 2, நாங்களும் மே 2 வந்து போகும்போது ஒரு சின்ன பை ரின்ன பெட்டியில் தான் போவோம். திரும்பி வரும்போது 7 to 10 பேக் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் ஒருத்தர் வேப்பெண்ணை கொடுப்பாங்க, ஒருத்தர் நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, ஒருத்தன் வந்து தேன் கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து மாங்காய் கொடுப்பாங்க. இது எல்லாமே எடுத்துக்கிட்டு வரும்போது சின்ன பையில வந்துட்டு போகும்போது அவ்வளோ வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிற மாதிரி போவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா நினச்சி பார்க்க முடியாத ஒரு காலம் அது. அந்த மாதிரியான ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்தவங்களாம் இங்கிலீஷில் பேசுவாங்க. எங்களுக்கு பயமாக இருக்கும். ஆமாம், என் பெரியம்மா பையன்லாம் வந்து கேட்டான், நான் வந்து அந்த இது பேடி ட்ரீயை பார்க்கணும் அப்படின்னா. பேடிலாம் ட்ரீ எல்லாம் இல்லைடா, பேடி ட்ரீ அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் இல்லை, இது ஒரு செடி மாதிரி ஒன்று வரும், அதில் தான் இருக்கும் பேடி அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நொங்கெல்லாம் ஆச்சரியப்படுவானுங்க. அப்புறம் நம்ம மரத்தில் ஏறுறதெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. மரத்துல எல்லாம் ஏறுறாங்க. நீங்க அப்போ டவுனுக்கு வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு? எனக்கு மெட்ராஸ் வரும்போது எனக்கு நான் பட்ட ஆச்சரியம், எல்லாரும் வேகமாக நடந்து போனாங்க, எல்லாரும் உயரமாக இருந்தாங்க, எல்லாரும் கலராக இருந்தாங்க, எல்லாரும் பேண்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸு வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைல்ல, 2 மணி பஸ்ஸு 4 மணி பஸ்ஸுன்னு தானே இருந்தோம். அதில் மதுரையில் கூட கொஞ்சம் தான் பஸ் வரும். இதில் மெட்ராஸில் அதுவும் தொங்கிக்கிட்டே போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, கீழே விழுந்துருவாங்களா, அடிபட்டுருவாங்களான்னு. அப்போ இன்னொரு ஸ்டேரிங் இருக்கும், அது பேர் தெரில, இப்படி சுற்றுவான் டிரைவர். ஐயோ அப்பா, 1/2 அடியில் போவான் சார் மெட்ராஸில். ஐயோ, அந்த டிரைவர்லாம் அமெரிக்காவெல்லாம் போனால் அசந்து போவானுங்க. அவனு போய் அப்படி இடிக்கிற மாதிரி போவான் சார், இப்படி சுற்றுவான் சார்.
1.5 அடி இவ்வளோ தான் கேப் இருக்கும், இடிக்காமல் போவான். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த காலத்து டிரைவர்கள் நான் நினச்சி பார்க்கவே முடியல. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஷோல்டர் எப்படி இருக்கும்னு நினைப்பேன் நான். அது மாதிரி அப்புறம் வந்து ஜனங்கள் வந்து வேக வேகமாக எல்லாம் தடியாக உயரமாக இருப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் இப்படி பார்த்துட்டு தானே போவோம் ஒருத்தர் இவனுக்கு ஒருத்தர் பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் யாராவது காக்கா வலிப்பு வந்துருக்கும், படுத்திருப்பாங்க, அப்புறம் மயக்கப்பட்டு விழுந்துருப்பாங்க, எவனும் கேரே பண்ண மாட்டான். நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், இன்ஹியூமனாக இருக்காங்களே மெட்ராஸ் பீப்புள் அப்படின்னு. அப்புறம் அவன் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆமாம், எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று, மெட்ராஸில் வந்து சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை போகிறதுக்குள்ளே ஒரு 3-4 சண்டை நடக்கும் தெருவில். அதெல்லாம் இப்போ இல்லை. அதே மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, நம்ம காக்கா தோப்பு, அப்புறம் சாணிகுளம், இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆட்டு தொட்டி, இதுல எல்லாம் ஒரு வாரம் சண்டை நடக்கும். இப்போ எல்லாம் இல்லை, ஒன்றுமே எனக்கு புரியல. கொலைகள்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. பட் தெருவில் சண்டை நடக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. மக்கள் என்ன மாறிட்டாங்களா, இல்லை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா, என்னன்னே புரியல எனக்கு. இப்போ அந்த உறவுகள், இந்த கூட்டு குடும்பம், அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த கோடைக்கால விடுமுறைலாம் சொல்லிருந்தீங்க. அப்போ நீங்கள் கேட்குறக்கே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு ரியாலிட்டியில் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் ஒரு மாமா இருந்தார். அந்த மாமாவுக்கு ஒரு பையன் 23 வயசுல இருக்காங்கிறதே எனக்கு எப்போ தெரியும்னா, எனக்கு 25 வயசு ஆகும்போது தான். அப்படிதான் எங்களோட உறவு முறை இந்த ஜென்ரேஷன்ல இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலை மாற்றங்கள், இந்த உறவு முறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலகல்கள், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போறது, இதனுடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, மாற்றமே அழிவு மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் குளத்துல குளிக்க போவோம், குளத்துல குளிக்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நீ சாப்பிட்ணும், பெரிய குளத்துல போய் குளிக்க போவோம். அதுக்கு நீச்சல்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறீங்க. நான்லாம் நீச்சல் கற்றுக்கிட்டேன். அதனால் நீச்சல் தெரியாதவங்க, மெட்ராஸ்லேருந்து வந்தவங்களாம் நிறைய பேர் நீச்சல் தெரியாது, அவங்களாம் தண்ணிக்குள்ளே இறங்க பயப்படுவான். நாங்கள் உடனே அங்கே போய் ஒரு பெரிய மார்க் ஸ்விட்ச்னு ஒரு பெரிய ஸ்விம்மர் இருந்தான். அந்த மாதிரி எம்ஜிஆர் இதில் மதுரை வீரனில் நீந்துற மாதிரி நீந்துறது. அப்போ பக்கத்தில் தோரங்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கும். அதுலேருந்து ஒரு வயசான அம்மா இட்லி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கூடை நிறையா. அதில் இட்லி பொடி, நல்லெண்ணெய் வாசனை பிக்கும். அது ஒரு தாமரை இலையை வச்சு கொடுப்பாங்க. 2 இட்லி எடுத்து இப்படி தொட்டு தின்னீங்கன்னா அடாடாடாடா. அந்த வெயிலில் காலையில் 6 மணிக்கெலாம் குளிக்கப்படுமா, தண்ணி சுத்தமாக இருக்கும். அங்கேருந்து குளிச்சுட்டு வந்து இந்த இட்லி 4 இட்லி தின்னு வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு 10 இட்லி இருக்கும், கறி குழம்பு எல்லாமே. இங்கே முடிச்சுட்டு அங்கேயும் வந்து சாப்பிட்றது. இப்போ எல்லாம் சலைவா வந்து எங்கேயாவது ஒரு சின்ன பட்டாணி சாப்பிட்டாலே அடுத்து சுரக்காது தெரியுமா, சலைவா சாப்பிட முடியாது. அப்போயெல்லாம் அப்படி இல்லை, இங்கே ஒரு செட் அடித்தா திருப்பி ½ வந்து அங்கே ஒன்று, அதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் மீன் பிடிச்சிருவோம், நாங்கள் மீன் பிடிக்க போவோம், ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது. நானும் என் மாமனார்லாம் நீ சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம். ஆமாம், அதனால் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து 12 மணிக்கு வருவோம். மீன் பிடிச்சிட்டு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு போவோம். 12 மணியாக மீன் பிடிச்சிட்டு வரும்போது 12லேருந்து 1 மணிக்குள்ளே அங்கே சமைச்சிருவாங்க. நாங்கள் எல்லாருமே அதெல்லாம் ஆய்வோம், நல்லாயிருக்கும். அது வச்சு குழம்பெல்லாம் வச்சு அந்த பசி நேரத்தில் நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனை நம்ம சாப்பிட்றதுனோட ருசியை தனிங்க. அது போய் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ருசி அவ்வளோ இருக்காது, கடலில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இருக்காது. நீங்களே போய் பிடிச்சி நீங்களே கொண்டு வந்து வச்சு அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த உறவு முறையில் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், முறப்பையன் முறப்பொண்ணு அப்படிங்கிற ஒரு உறவு முறை. அதை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏன்னா அதுல அந்த உறவுல தான் ஒரு இணக்கம் இருக்கும், அது ஒரு உரிமை இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முறப்பையனோ இல்ல முறப்பொண்ணே, நீ என்ன அண்ணன் கூப்பிடு, இல்லைன்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடு, இல்ல நீ என்ன தமிழ், இப்படி வந்து அந்த மாமா பசங்க சித்தப்பா பசங்களுக்கே வித்தியாசம் இல்லாம போயிருச்சு சார். நீங்க சொல்றீங்க, என்னையவே எல்லாரும் அண்ணன் கூப்பிட்டாங்க. அம்மா அப்பவே 40-45 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏன் தெரில, என்னை எல்லாரும் அண்ணனே கூப்பிட்டாங்க. அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எல்லாருமே அண்ணனாங்க. என்னன்னு தெரியல, என் ஒய்ஃபே என்ன அண்ணன் தான் சொல்லுவாங்க. நேரில் இப்போ சொல்கிறதில்ல, அண்ணன் வந்தார் போனார் அப்படிம்பாங்க. அது என்னன்னு தெரியல, 1960க்கு அப்புறம் இப்படி மாறிடுச்சா, ஆல்வின் டாப்பில் சொன்னதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தை எடுத்துங்களேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய அத்தை பையனை கல்யாணம் பண்ணணும்னு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் சாவன் சிண்ட்ரோம் உள்ளவர். சாவன் சிண்ட்ரோம்ங்கிறது எங்கேயாவது சின்ன பிள்ளையில ஏதாவது அடிபட்டிருக்கும், அது வந்து ஏதாவது ஓவியம் வரைவாங்க, கணக்கு போடுவாங்க, வேறு எதுவுமே தெரியாது. ஏறக்குறைய நம்ம 16 வயதில் கமலாசன் மாதிரி இருப்பாங்க, ஐக்கு கம்மி மாதிரி. ஆனால் படம் வரைய சொன்னீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலோ மாதிரி வரைவார். அதுக்கு பேர் சாவன் சிண்ட்ரோம்னு பேர். சாவன் சிண்ட்ரோம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் 22 பிறந்தவர், எங்கள் அம்மா 27 பிறந்தவங்க, 5 வயசு மூத்தவர். அவர் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார். அப்பாவுடைய அம்மா இல்லை, எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து அணைக்காடுங்கிற ஊர். அவங்களுக்கு தங்கச்சி
தங்கச்சி வந்து எங்கள் அம்மா ஒரு பக்கத்து வீடு. அது எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, எங்கே பாரு எங்கள் அக்கா மகனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன், எங்கள் அக்கா மகனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன் சொல்லிக்கிட்டே இருந்து எங்கள் அம்மாவுக்கு வயசு 20-21 வயசு வரும்போது எங்கள் அந்த 7 சிண்ட்ரோம் இல்லை, அவர் ட்ரை பண்ணார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து புத்திசாலித்தனமாக அவன் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி அவனையும் நம்ம எவன் கட்டுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடு பண்ணிட்டாங்க. இந்த இது குழந்தையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, எங்கள் அக்கா பையனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன், எங்கள் அக்கா பையனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன் சொல்லி கரெக்டாக 21 வயசில் வந்து பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவும் அப்பா. அது சொல்லியே கடைசியில் குழந்தையில இருந்து ஆமா தூக்கி வளர்த்தவங்களே இவங்க தான். என் அக்கா மகனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன். ஏன்னா இவங்களுக்கு பிள்ளை இல்லை, அதனால எங்கள் அப்பாவை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதாப்ப? பக்கத்து வீடு கல்யாணம் பண்ணி வந்தது எங்கள் அப்பா ஒரு அணைக்காடு. அங்கேருந்து வந்தவங்க எங்கள் அக்கா பிள்ளைக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன், அது முதல்ல தன் பிள்ளையாக கருதிட்டாங்க எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா சொல்லுவார், சின்னம்மா தான் சொல்லி விட்டு கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு. ஆனால் அவர் ட்ரை பண்ணது ஒரு ட்ரையாங்குலர் லவ் மாதிரி இருக்கும். அப்ப அந்த முறமாம இல்ல முறப்பையன் முறப்பொண்ணு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கக்கூடியது வந்து உங்க ஜெனரேஷன்லயே மாறிடுச்சு. உங்களே எனக்கு வந்து இல்லை, எனக்கே மாறிடுச்சு, எங்க ஜெனரேஷன்லேயே மாறிடுச்சு. அப்புறம் அது வந்து காலத்தின் அந்த ஒரு சிறை எடுத்துட்டுலாம் போவாங்க தெரியுமில, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 10-20 கார் எடுத்துட்டு போய் தூக்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் வண்டி பிடிச்சு தூக்கிட்டு வருவாங்க. சில பேர் மாட்டு வண்டியில் தூக்கிட்டு வருவாங்க, சில பேர் சைக்கிளில் தூக்கிட்டு வருவான், சில பேர் காரில் தூக்கிட்டு ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி. ஆமா, உரிமையோட தூக்கிட்டு வருவாங்க. அருவா கம்பு இருக்கும், அது வெட்டு குத்து எல்லாம் நடக்கும் நிறையா. அப்புறம் அதுல சித்தப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல அப்பாவுக்கும் அண்ணன் தம்பிக்கு தகராறு ஆகிடும். எங்க ஊர்ல ஒரு இது நடந்துச்சு, அவரு சித்தப்பா ஹெல்ப் பண்ணிட்டாரு. அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்க பிடியமில்ல அப்பாவுக்கு, ஆனால் சித்தப்பா ஹெல்ப் பண்ணாருன்னு இந்த சித்தப்பாவும் பெரியப்பாவும் கடைசி வரைக்கும் பேசாமே இருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது. ஆமாம், ஏன்னா இவர் தான் சித்தப்பா வந்து அண்ணன் மகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி. அண்ணன் கல்யாணத்தில் வந்து தன்னுடைய தாய் தகப்பன்கள் சில பேர் விடாப்பிடியா அவன் வாழ்க்கை தானேன்னு விடாமல், அது ஒரு ஃபியூடலிசம். கண்டிப்பாக எனக்கு விருப்பப்பட்ட இடத்துல நீ பொண்ணு கட்டி கல்யாணம் பண்ணி ஏன் கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருப்பாங்க. இவன் 22 வயசு வந்தவொன்னே அப்பாவை மீறிடுவான். அதான் ஒடிஃபல் கான்ஃப்ளிக்ட்டுமா சைக்காலஜியில் ஃப்ராய்டு சொல்லுவார். அதனால் அப்புறம் இவங்க தொலைநோக்கு பார்வையில் பார்ப்பாங்க, யார் அப்பா அம்மாவெல்லாம். அவ்வளோ சொத்து இருக்குது, அவங்களுக்கு யாரும் வாரிசு இல்லை, அதை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா எவ்வளோ சொத்து நமக்கு வரும் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் அந்த வீடு ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அங்கே யாரும் விடோஸ் இல்லை, கொலை எதுவும் பண்ணலை, அங்கே வந்து சொத்தை எடுக்கலை, கோயில் சொத்தை கொள்ளையடிக்கலை, ஆஸ்மா இல்லை, டிபி இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, ஒரு அற்பாயுசில் யாரும் போகலை. இதெல்லாம் வச்சு கணக்கு வச்சுருப்பாங்க. ஒரு 20-30 ஒரு இது, அது பேர் என்ன, தகுதிகள். அந்த தகுதிகள் வச்சு தான் பொண்ணு எடுப்பாங்க. அது மாதிரி அது தெரியாமல் சில பேர் ஜம்பிங் ஜீனில் வருவாங்க. 10 தலைமுறைக்கு முன்னாலே வேணா கொலை பண்ணியிருப்பான், அவன் இங்கே வந்துடுவான். அதனால் அதை சொல்ல நம்ம முடியாது, நம்மளால் கணிக்க முடியாது. நம்ம என்ன 3-4 தலைமுறை தானே கணிப்போம். சரி, உறவுகள் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்குள்ள ஹியூமன் சைக்காலஜி, ஸ்பெஷலி இந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் ஆயிருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாஸ்டாலஜிக்கான பல மெமரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பட் என்ன ஒரு சின்ன விஷயம், வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இப்போ உறவுகளே கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்கில் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸாக, உறவுகள் எப்போவுமே நீத்து போகாமல் நீங்கள் பாதுகாக்கணும், பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? இல்லை, அது எவ்வளவோ நான் ட்ரை பண்ண முடியல, என்னால் முடியல. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நான் சின்னம்னூருங்கிற ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், 7 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே மூக்கியான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அண்ணனும் அண்ணியும் ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, முக்கியான ஒருத்தர், அவருடைய அண்ணன் பிள்ளைங்க, அண்ணனும் அண்ணியும் கிணத்துல விழுந்து 1 வாரத்துலேயே 4 நாளில் கேப்பில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 2 பொண்ணு 3 ஆண். அத்தனை பிள்ளைகளையும் இவரே வளர்த்து சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க. இதுக்கு மேலே என்னங்க தியாகம்? அவரை விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் போயிருக்குமே. எவ்வளோ பெரிய, அதில் ஒரு அத்தைக்கு கல்யாணமே ஆகலை. நீங்கள் சொன்னீங்களே அத்தை, அது அத்தை வந்து இந்த 4 பிள்ளைகளையும் அதான் வளர்த்தது, 5 பிள்ளைகளையும். அதெல்லாம் தியாகம், அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அது கூட்டு குடும்பம். அது அதை விட பெரிய விஷயம், மூக்கியாவோட ஒய்ஃப் இருந்தாங்களே, பாப்பம்மாவும் என்ன பேர், அவங்க சமீபத்தில் இறந்தாங்க. இறக்கும்போது நான் போயிட்டு வந்தேன் மதுரையில். அவங்க எப்படி சகிச்சுக்கிட்டாங்க புருஷனை.
புருஷனோடைய அண்ணன் பிள்ளைங்க 2 பொண்ணு 3 ஆணையும் வீட்டில் வச்சு சோறு போட்டு அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அந்த அம்மா பார்க்கல சாவித்திரி மாதிரி இருப்பாங்க. நான் அந்த அம்மாவுக்கு சாவித்திரின்னு பேர் வச்சேன். அப்போ தான் பாசமலர் வந்த நேரம். நாள் நல்ல லட்சணமாக குடும்ப பொம்பளை மாதிரி இருப்பாங்க. அவங்கள கடைசியாக சாகிறதுக்கு முன்னால் இதில் பார்க்க போனேன் மதுரையில். எனக்கு அவ்வளவு நான் அவங்கள விரும்பினதுனால என்னோடய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸ், இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வேஸ், அந்த டிவைன் எனர்ஜி என்னை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. கடைசி காலத்தில் சாகிறதுக்கு முன்னால் போய் பார்த்துட்டேன் அந்த அம்மாவை. அவர் முன்னாலே இறந்துட்டார் முக்கியங்கிறவர். அவர்கிட்ட சில பலகீனங்கள் இருந்துச்சு, அதை கூட எல்லாரும் மன்னிச்சிட்டோம் நாங்கள்லாம். இவர் செஞ்ச தியாகத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் இப்போ கற்பனையே பண்ண முடியலங்க. ஒரு வீட்டில் அண்ணன் இறந்து போயிட்டாரு, அண்ணியும் அவங்க பெற்ற 5 பிள்ளைகளையும் வச்சு ஒருத்தன் வளர்க்கணும்னா, வளர்த்து கட்டி கொடுத்தான்னா என்னங்க தியாகம். என்னென்னமோ பேசுகிறோமே நாட்டில் தியாகங்களை. முக்கிய அன்னைக்கு அந்த ஆவி இருந்துச்சுன்னா என்னை பாராட்டும். ஏன்ட்டு அவர் ஒரு நாள் கூட பேசுனதில்லை. இருந்தாலும் இந்த ஏஜில் எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் அடித்தா அவங்களாம் எவ்வளோ பெரிய தியாகி. அந்த சொல்லி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுடைய தியாகம். துக்குரிக்கு தொடையில் மச்சோம்மாங்க, இந்த அம்மாவுக்கு முகத்துலேயே மச்சான். யாரும் பொண்ணு கேட்டு வரல. இந்த அம்மாவே அண்ணன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து இறந்துருச்சு. அப்படி ஒரு மதர் தெரசாவெல்லாம் வீட்டுக்கு வீடு இருந்தாங்க. இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் உறவுகளுக்காகவே தியாகம் செய்கிறவங்க. ஆமாம். முக்கிய வீட்டில் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன் நான். அதை நான் வேல்யூ பண்ணுறேன் பாருங்க இந்த ஏஜில். நிச்சயமா நிறைய உறவுகள் பேசும்போது அண்ணியை விட்டா எப்படி, அம்மாவுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெண், அடுத்த அம்மா அண்ணி. இப்போ அவங்க தான் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், மாற்றங்கள் தான் அந்த குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா மாற்றும். அந்த அண்ணிங்கிற அந்த ஒரு உறவு முறை பற்றி சொல்லுங்கள், அதனுடைய முக்கியத்துவம் எப்படி? அண்ணிங்கிறது அன்னைக்கு சமம். அன்னைக்கு சமம். அது வந்து இப்போ என்னுடைய ஒய்ஃப் தான் அண்ணி. அந்த 3 தம்பிங்க ஒரு தங்கச்சி. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது என் ஒய்ஃப் அதை பற்றி என்னன்னே கேட்டுக்கல. எப்படின்னா கேட்டுக்க அக்கறை இல்லாமல் இல்லை. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு ஒன்றும் சொல்லலை. ஒரு அன்னை தானே அன்னை. அதில் வேறு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு என்ன நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கெல்லாம் என்னுடைய மனைவி ஒரு பெரிய காரணம் என்னென்னா நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அந்த ஒரே குடும்பம் மட்டுமல்ல, என் ஒய்ஃப் வந்து ஒரு எங்கள் அத்தையெல்லாம் அப்படி, எங்கள் பாட்டியெல்லாம் இப்படியே 4 பேருக்கு அரவணைச்சே பழக்கப்பட்டவங்க. அந்த ஜீன் என் ஒய்ஃபுக்கு வந்தது. என் ஒய்ஃபும் பாராட்டுவதற்குரிய பெண்மணி தான். எதுவுமே கண்டுக்கலை. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போதும் கண்டுக்கல, தம்பிக்கு இது பண்ணும்போதும் கண்டுக்கல. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து அது பெருசாகவே படுத்திக்கலை. இப்படித்தான் இருக்கணுங்கிறதே அவங்க மைண்டில் செட் ஆகிடுச்சு. அதில் என் ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒரு அசட் என் ஒய்ஃப். ஆமாம், நிச்சயமா. அன்னைக்கு சமமானவங்க. நிச்சயமா சார். உறவு முறைன்னு ஒரு டாப்பிக்கை எடுத்து அதில் ஹியூமன் சைக்காலஜி, சயின்ஸு, என்விரான்மெண்டல் சேஞ்சு, எவ்வளோ விஷயங்கள் சார். அதுக்கு நடுவில் நீங்கள் படித்த புத்தகங்கள், நீங்கள் சந்தித்த மனிதர்கள் அப்படின்னு நாஸ்டாலஜிக்காக நீங்கள் கொண்டு போன மெமரிஸ்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த எபிசோட்காக. ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் சிவாஜி அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்முக அண்ணன் வந்து அவர் சிவாஜி கணேசனுக்கு பலமாக லட்சுமணன் மாதிரி இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு அவங்களுடைய ஒய்ஃபும் நம்ம சிவாஜி அண்ணன் ஒய்ஃபும் கூட பிறந்தவங்க. அதனால் அவங்க வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குடும்ப உறவுகள் தான் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு லாப நஷ்டம் இதில் எல்லாம் சேர்ந்துருக்கணும். அங்கேயும் சில சகுனி இருப்பாங்க, அவங்க வீட்டில் சொல்லலை, சிவாஜி அண்ணன் வீட்டில் சொல்லலை. சகுனிகளும் இந்த கூனிகளும் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. அவங்க நம்மளை புரிஞ்சு அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்க, அவங்க ஜெனட்டிக்கல் ரிவெஞ்ச் இருக்கும், அவங்க என்வையர்மெண்ட்டில் அந்த மாதிரி மாறி இருப்பாங்க, இல்லை நீட் ஆஃப் த கேரக்டராக இருக்கும், அதனால் அவங்க கெடுதல் செய்வாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதை சகிச்சுக்கிட்டு போகணும். அவங்க கொஞ்சம் எலிமினேட் பண்ண பார்க்கணும். அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்டையும் சொல்லி வைக்கணும், இந்த மாதிரி கேரக்டர் தான் அதுன்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு இந்த முக்கிய மாதிரி தியாகிகள் நிறைய வெளியே சொல்லணும். நம்ம இவங்கெல்லாம் சரித்திரத்தில் எழுதப்படாதவர்கள், யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மாவை எடுத்துங்க, முக்கிய ஒய்ஃபை, என்ன தியாகம். கொழுந்தனுடைய பிள்ளைங்க 5 பேரையும் வச்சு கவனிக்கிறாரு. நம்ம ஏன் கவனிக்கணும்னு இந்த அம்மா அன்னைக்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தா இந்த 5 பிள்ளைகளுடைய கதி என்ன ஆகுறது. அதை விட அண்ணன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு மீடியா கிடைச்சதுனால நான் சொல்கிறேன். அதெல்லாம்
என்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுத போகிறேன் இதெல்லாம். கண்டிப்பா சார். ஆமாம் ஆமாம், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முக்கியமான ஒரு தலைப்பு உறவுகள் அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளோ விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்காக. நானும் பழைய காலத்து மனிதர்கள் மாதிரி எல்லாரையும் இழுத்து பிடிச்சி போக பார்த்தேன், என்னால் முடியல. வடிவேல் சொன்ன மாதிரி முடியல. ஏன்னா அவங்கவுங்க தன்னுடைய இஷ்டப்படி வாழ ஆசைப்படுறாங்க. நான் இப்போ ஒரு மனைவி இறந்த பிறகு நான் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அப்படியே இருந்தாச்சு. அதுக்கு முந்தி எல்லாமே மகாலிபுரம் டூர் போகிறது, எங்கே போனாலுமே 20-30 பேர் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை விருந்து வைக்கிறது, இதெல்லாம் சிவாஜி எம்ஜிஆரை பார்த்து நான் கற்றுக்கொண்டு அவர்களைப் போல் செயல்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போ எல்லாமே தனித்தனியாக உறவுகள் போய் ஒரு செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கூட ஒற்றுமையாக, டிவி கூட எல்லோரும் ஒற்றுமையாக உட்காந்து 5-6 பேர் பார்ப்பாங்க, சினிமா கூட எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்ப்போம். ஆனால் செல்ஃபோன் மனிதனை பிரித்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிரியக்கூடிய காலகட்டத்தில், விஞ்ஞான யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த விஞ்ஞானம் அவ்வளவு நமக்கு உதவி செய்கிறது. எதையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் வாழ வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும். 4 மனிதர்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹியூமனிஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி, மகாத்மா காந்திஜி போன்ற ஹியூமனிஸ்ட். அடுத்து ஹியூமன், சட்டத்திட்டங்களை மதிப்பது, பண்பாடு நாகரிகத்தை மதிப்பது, இதெல்லாம். அப்புறம் சப்ஹியூமன், மனிதர்களுக்கு கீழ்நிலையில் இருக்குது, எந்த சட்டத்தையும் மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல, சப்ஹியூமன். இன்ஹியூமன், 5 வயசு பண்ண ரேப் பண்ணுறது, மாணவியை கெடுக்கிறது, இதெல்லாம் இன்ஹியூமன். என்ன வேணாலும் செய்வானுங்க அவனுங்க. அவர் காசுக்காக என்ன வேணாலும், செக்ஸுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய இன்ஹியூமனாகவும் இல்லாமல் ஹியூமனிஸ்டாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஹியூமனாக இருக்க வேண்டும். மிருகங்களுக்கு கூட ஒரு மிருகம், ஆண் மிருகம் ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை போய் அது ரேப் பண்ணாது. ஆனால் இந்த பையன் 5 வயசு பொண்ணை கூட ரேப் பண்ணுவான், அதுவும் குரூப்பாக சேர்த்து ரேப் பண்ணுவான். அவன்லாம் இன்ஹியூமன். அவன்லாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நாம் வாழுவதே நம்முடைய ஜென்ரேஷன் நல்ல விதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும். தமிழகம்தான் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அதுக்கு உதாரணம் திருக்குறள். அதை வச்சு தான் காந்தியெல்லாம் மதித்தார். டால்ஸ்டாய் அதை கேள்விப்பட்டார். ராஜாஜி கூட ரொம்ப சொல்லுவார். நிறைய அதை மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் திருக்குறள். நம்ம நாட்டில் இல்லாத நன்னெறிகளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தமிழ்நாட்டில் உறவுகள் அருந்து போய் கொண்டிருக்கின்றன. அது ஃபஸ்ட்டு ஃபியூடலிசம், அடுத்து கேபிட்டலிசம், அடுத்து புர்ஸ்வாக்கள், அதுக்கு அடுத்தது கார்பரேட்டிசம், அடுத்து இம்பீரியலிசம் வருது. இவைகளெல்லாம் கம்ப்யூட்டர், ரோபோலாம் வந்துருச்சுன்னா நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு உறவுகள் அருந்து போயிடும். திருமணம் என்ற ஒரு உறவை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார் ஏங்கல்ஸ், கால்மாஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே குடும்பம் என்ற கண்டுபிடிப்பு தான் மிக அருமையான கண்டுபிடிப்பு. அதை தயவு செய்து கட்டி காப்பாற்ற வேண்டும் கடைசி வரைக்கும் என்று சொன்னார். அதை நாம் கட்டி காப்பாற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.